மக்களே, எனக்கு தெரிஞ்சு இத்தனை பிக் பாஸ் சீசன் வரலாற்றுல மொத்தம் 8 சீசன் வரலாறு, இதோட 9வது சீசன். ஸோ இந்த 8 தமிழ் பிக் பாஸ் சீசன் வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு 90% மக்களோட மனநிலை ஒரே மாதிரி இருந்ததை இப்பதான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, எப்படா வைல்ட் கார்டு என்ட்ரி வரும், எப்படா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களோட மனநிலையுமே ஒரே மாதிரி இருக்கிறது இந்த சீசன்ல தான். சரி, இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயம் வியானா. ஸோ வியானா அவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேரோட கம்பேர் பண்ணிக்குள்ள சாமி இவங்களாவது கொஞ்சமாவது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா தோணுது. அவங்களுக்கு பயங்கரமான இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிஆர் டீம் இருக்கு, பிஆர் டீம் வைக்கணும் அப்படின்றத நானே சொன்னேன். இல்லைன்னா நம்ம பண்ற உண்மை கூட வெளியில வராது. பயங்கரமான பிஆர் டீம் கானா வினோத்துக்கு இருக்கு, அப்புறம் விஜய் பார்வதிக்கு இருக்கு, கமருடீனுக்கு இருக்கு, அப்புறம் எனக்கு தெரியாம பல பேருக்கு இருக்கு, வியானா அவர்களுக்கும் இருக்கு. அது முதல் நாளே அவங்களோட டீமே போட்டு உடைச்சிட்டானுங்க. சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள வியானா அவர்கள் இதுவரை பண்ண விடயங்கள்ல இந்த விடயம் எனக்கு பிடிச்சது. நான் இந்த ஜெம்ம விரோதியோ வன்ம விரோதியோ இல்லை, நல்லது பண்ணா நல்லது கண்டிப்பா சொல்வேன். இப்ப நம்ம பிடிச்ச ஒருத்தங்க தப்பா பண்ணிட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்குன்னா அதையும் நான் போட்டு உடைப்பேன். சரியா? ஸோ இதுதான் என்னோட இது. நான் யாருக்கும் இந்த காசு வாங்கி போட்டு அடிமை மாதிரி வேலை செய்யற ஆள் இல்லை. ஸோ அப்ப வியானா அவர்கள் பண்ண இந்த விடயம் எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலா வெளியில இருக்கிற பல மக்களோட உண்மையை சொல்லி கொண்டிருக்காங்க கானா வினோத்தை பற்றி. அதாவது அயோக்கியன் வேஷம் போடுற நல்லவன் அப்படின்னு சொல்லாம இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் தான் பயங்கரமான ஒரு வில்லன். பயங்கரமான ஒரு வில்லன் எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தனை அழிச்சாவது முன்னுக்கு வந்துடணும். அதாவது சில பேர் இப்படி இருப்பாங்க, சரி வா நீயும் வா நானும் வா, நம்ம 2 பேரும் முன்னுக்கு போவோம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் பாருங்க அண்ணே, அப்படியே உங்க நிழல்ல நம்மளையும் கொஞ்சம் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு டிரெக்டாவே போவாங்க. சில பேர் சொல்லாமலே இவர் ஃபேமஸா இருக்காரு, சரி இவரோட போவோம், இவரால் தான் நம்ம கொஞ்சம் வெளியில தெரிய போறோம், இவரை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு, ஒருத்தனோட பயணிச்சா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம், ஆனா நம்ம பயணிக்குள்ள அவனை அழிக்கணும், அவனோட அந்த ஃபேமஸை நெகட்டிவிட்டி ஆகணும், அதை நம்ம எடுத்துடணும் என்ற ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த கானா வினோத். 40 ஏஜ் பிளஸ் ஒரு நபருக்கு இப்படி ஒரு இது. போன சீசன் தீபக் அவர்கள் வந்தாங்க 45 ஏஜ். எவ்வளவு மேச்சூரிட்டி, எவ்வளவு அனுபவம், எவ்வளவு பக்குவம், எவ்வளவு ஜென்டில்னஸ், எவ்வளவு ஹானஸ்டி, பா த மேன் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் வன்மம், கேவலம் இதுதான் அவர்கிட்ட நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை நான் பல தடவை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். பெயிட் போர்ட்ஸும் அந்த பெயிட் போர்ட்ஸ் சொல்ற விடயத்தை நம்பி சிலது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கதரும் கத்தும் பாயும் அப்படி நடந்திருக்கு. ஸோ அப்ப வியானா அவர்கள் இன்னைக்கு கானா வினோத்தை பற்றி ஒரு விடயம் சொன்னாங்க. அதாவது வெற்றி குதிரை மீது சவாரி செய்து அப்படியே பயணிக்கிற ஒரு நபர் தான் இந்த கானா வினோத் அப்படின்னு. கண்டிப்பா கானா வினோத் உள்ளுக்குள்ள வர முதலே திவாகர் அவர்கள் வர்றாங்கன்றது பல பேருக்கு தெரிஞ்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல திவாகர் பிக் பாஸுக்குள்ள வாரது ஒரு 3 வீக்ஸுக்கு முதலே வெளியில கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ அப்ப இந்த நபர் திவாகருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் போட்டாரு, திவாகரை வெளியில அடிக்கிறாங்க. ஸோ திவாகர்கிட்ட அந்த ரியாக்ஷன் வீடியோஸ் இருக்கு. திவாகர் அவர்கள் இன்ஸ்டால போட்ட ரீல்ஸ்ல திவாகர் முன்னுக்கு டான்ஸ் ஆடினா இல்ல ஒருத்தங்க கூட டான்ஸ் ஆடினா பின்னுக்கு ஒருத்தங்க கேவலமான ஒரு ரியாக்ஷன் பண்ணா, திவாகர் பண்றதை பார்த்து கேவலமான ரியாக்ஷன் பண்ணா அதுக்கு கமெண்ட்ல நிறைய சப்போர்ட் வரும். இந்த ரெண்டும் பண்றதை விட பின்னுக்கு ஒருத்தன் பண்ணா பாரு ரியாக்ஷன் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு கமெண்ட் பண்றவங்க தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கானா வினோத் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ திவாகரை நம்ம பின்னுக்கு இருந்து வெறுப்பேற்றுவோம், கட்டுப்பேற்றுவோம், ட்ரிகர் பண்ணுவோம், அது மக்கள் மத்தியில போகும், அதன் மூலம் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது. இன்னொன்னு, திவாகரை முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணம். 40+ ஏஜ் ஒரு ஆள் ஒரு 5 வயசு 8 வயசு குழந்தை கூட பண்ணுவான்ற அளவுக்கு கேவலமா பண்ணி கொண்டிருக்காரு. நாளைக்கு அவரோட பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படியா காசு உழைச்ச அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்க போகுது. இல்ல அந்த குழந்தை வெளியில போய்க்கலாம், அங்க படிக்கிறவங்க கேட்க போறாங்க, என்னடா உங்களோட அப்பா இப்படி குரங்குத்தனமா இப்படி பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்னு.
ஸோ அப்போ கரெக்டாக வியானா சொன்னாங்க கானா வினோத்தோட உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு. அப்போ உண்மையாக சொன்னா ஒருத்தனுக்கு என்ன நடக்கும்? பொய்ய சொன்னா கூட ஒருத்தன் பேசாமல் இருப்பான். ஆனால் பொய் தானே சொல்கிறான் அப்படின்னு. உண்மையாக சொன்னால் கை காலு எல்லாம் நடுங்க. அண்ணனுக்கு நடுங்கிச்சு. அண்ணன் நடுங்கி உடனே வியானாவை பற்றி வேற டாபிக் எடுக்கிறாரு. வியானா சாப்பிடைக்குள்ள இப்படி எடுத்து போட்டு கரண்டியில் இப்படி வச்சு திரும்ப அந்த கரண்டி அதுக்குள்ள வச்சாங்க ஹை அப்படின்ற மாதிரி ஹைஜீனிக்கை பற்றி இந்த ஆள் பேசுது. ஸோ அப்போ இப்படி சொன்னாங்க பிக் பாஸ் குறும்படம் போடுங்க, பிக் பாஸ் குறும்படம் போடுங்கன்னு. ஆக்சுவலாக அந்த உண்மை என்ன அப்படின்னா வியானா அப்படி பண்ணல. குக்கிங் பண்ணைக்குள்ள அவங்க டேஸ்ட் பற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு கரண்டியை கீழே வச்சுட்டாங்களே சாப்பாட்டுக்குள்ளே வைக்கல. அந்த கையை அவங்க அந்த கரண்டியில் கூட அவங்களோட கையை படையில. அதை பார்த்து போட்டு தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் கானா வினோத். இதுதான் அவரோட ரியாலிட்டி. ஒரு சரியா ஒரு மிக மிக ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்டுடைய ஒரு நபர் தான் கானா வினோத். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் திவாகர் கிட்ட பண்றது எல்லாமே பயங்கரமான ஒரு புல்லிங், பயங்கரமான ஒரு அபியூஸ், மென்டல் தாக்குதல் இந்த கானா வினோத் பண்ணி கொண்டிருக்காரு. திவாகர் அவர்கள் இன்றும் நேத்தும் அவரோட இவ்வளவு தூரம் பண்ணக்கூட காரணம் இந்த கானா வினோத், கமருடீனு, பிரவீனு, இவனுங்க பண்ண ட்ரிகர், இவனுங்க பண்ண புல்லிங். அந்த மனுஷனோட சமநிலையை கெடுக்கணும். அப்ப அவர் ஏதாவது அடிக்கிற மாதிரி வயலன்ல ஈடுபடணும் அப்படின்னு தான் இவனுங்க பண்ணி கொண்டிருக்காங்க. அது கிளியரா பார்க்குற ஒரு 8 வயசு 5 வயசு குழந்தைக்கு புரியுது. ஸோ வீக்கெண்ட் ஷோ நடத்துகிற விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வச்சு செய்வாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மக்களே கானா வினோத்தோட ஒரு கேவலமான கேடிகட்ட முகம். இந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஊர்க்காரா அந்த காரா அப்படின்னு இல்லடா, மனுஷன் ஃபர்ஸ்ட். அது பிக் பாஸ் ஷோ போல வரைக்கும் எவன் நல்லவனோ அவனுக்கு தான். சரியா? நல்ல மனசுக்காரனுக்கு தான். 8 சீசன்ல நம்ம தமிழ் மக்கள் டைட்டில் கொடுத்தது நல்ல மனசுக்காரங்களுக்கு தான். இந்த கானா வினோத்தோட மனசு குப்பை. டைட்டில் ஐஸ்கிரீம் கப் கூட கிடைக்காது. கிளம்பு. சரியா? ஊர்க்கார அந்த காரன் இந்த காரன் வராதிங்கடா. மனுஷனா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்கடா. கானா வினோத் அந்த தகுதியே இல்லை. சரியா? ஸோ அது வியானா அவர்கள் உண்மையா சொல்லிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் எப்படி திவாகர் அவர்களை மொக் பண்றாரோ அப்யூஸ் பண்றாரோ அதே மாதிரி வியானா கிட்ட பிக் பாஸ் இப்படி பண்ணுங்கன்னு போட்டு உடைக்கிறாராம். ஏன்னா அவங்களோட அதுதான் கானா வினோத்தோட இது. எல்லாருக்கு முன்னாலேயும் ஒரு சில கேவலமான பிறவிகள் இருக்கு. எல்லாருக்கு முன்னாலேயும் ஒருத்தனை கேவலமா பேசுனா இப்படி பண்ணா அவன் விழுந்துருவான், அவனை அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு அந்த ஒரு கோல மெனப்பாங்க இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல ரேங்கிங் பண்றதெல்லாம் அப்படிதான். அதை பெருமையா நினைக்கும். அதுகளுக்கு ஒரு சுகம், இந்த சைக்கோத்தனம் பண்ணுவாங்கல்ல அப்படி. எக்ஸாக்ட்லி இந்த கானா வினோத் அப்படிதான். ஹோப்ஃபுல்லி கானா வினோத்தோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா வைக்கப்படுங்கடா. இப்படி பண்ணி ஒவ்வொரு நாளும் உழைச்சி அது மூலம் வேற மாதிரி வருது. சரிங்களா? பட் வாட்டெவர் இதை போட்டு உடைச்ச வியானா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நம்ம சேனல்ல வியானா அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? ஸோ வைல்ட் கார்ட் என்ட்ரி வர முதல் நிறைய மாற்றங்கள் பிக் பாஸ் வீட்டில் பார்க்க முடியுது. நிறைய ஃபேஸஸ்ல மாற்றம் தெரியுது. நல்லதுக்கு தான். நன்றி.